ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கேடகமாம். 2020 2021 வருடங்களிலே நாம் அனைவரும் பேசின ஒரே வார்த்தை கொரோனா. எங்கே பார்த்தாலும் COVID-19, இதை குறித்து தான் நாம் பேசிக்கொண்டே இருப்போம். எங்கு பார்த்தாலும் கேட்கிற செய்தி, அந்த கிராமத்திலே இன்னார் இறந்து விட்டார், அந்த வீட்டிலே 2 பேர் மரித்து விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் இதுதான் ஒரு செய்தியாய் இருந்தது. ரோட்டோரங்கள் எல்லாம் வெறிச்சோடி இருந்தது. பள்ளிக்கூடங்கள், ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. வெளியே மனிதர்கள் அதவா சென்றாலும் மாஸ்க் அணிந்து விட்டு 10 முறையாவது கைகளை சோப்பு போட்டோ சானிடைசர் வச்சோ கழுவி அப்படியாக நடந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நமக்கு ஒரு தும்மல் வந்து விட்டா கூட, இல்லது நம்ம அருகாமையில் யாராவது இருந்து தும்மி விட்டார்களோட, ஐயோ கொரோனா எனக்கு வந்து விட்டதா என்று பயந்த காலங்கள் உண்டு இல்லையா? எல்லாருக்கும் அந்த பயம் பற்றி பிடித்த ஒரு காலம்தான் அந்த காலம். இந்த வியாதி என்னை பாதித்து விடுமோ, நான் நாளைக்கு மரிப்போனோ உயிரோடு இருப்போனோ என்கிற கேள்வியோடு நாம் வாழ்ந்து கொண்ட காலங்கள் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நாம் நல்ல பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு நீங்க உயிரோடு பாதுகாப்பாய் இருப்பது கொரோனா காலத்துல நீங்க போட்ட மாஸ்கா, இல்லது நீங்க காய்ச்சி குடிச்ச கசாயமா, இல்லது நீங்க 10 முறை கையில சோப்பு போட்டு கழுவின அந்த பாதுகாப்பா உங்களை இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறது? யார் உங்களை இதுவரைக்கும் பாதுகாக்கிறார்? அல்லேலூயா. ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆனால் ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார் என்று சங்கீதம் 91:4 வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடி பாதுகாக்கிறாராம். அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய செட்டை என்கிற கிருபை நம்மை தாங்கினது நிமித்தமே இன்றைக்கு இந்த பகல் வேளையில ஆலயத்திலே வந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. அவருடைய செட்டை நம்மை மூடி பாதுகாத்து கொண்டது. ஹல்லேலூயா. நம்ம உடனே நினைக்கலாம், ஆண்டவருக்கு அந்த பறவைகளை மாதிரி செட்டைகள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லவே இல்லை. நாம் தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எதற்கு ஒப்புமையாக நான் உன்னை செட்டைகளில் மூடி பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், எப்படி ஒரு தாய் பறவை தன் குஞ்சுக்கு ஆபத்து வரும்போது அது வேகமாய் ஓடி சென்று தன் செட்டைகளை விரித்து அரவணைத்து அதை பாதுகாத்து கொள்ளுமோ, அந்த வண்ணமாக உன் வாழ்க்கையிலே வருகிற ஆபத்துகளும், உன் வாழ்க்கையிலே உன்னை அழிக்க வேண்டும் என்று போராடுகிற சில தீய சக்திகளும் உன் வாழ்க்கையில் வரும்போது நான் உன்னை அரவணைத்து பாதுகாப்பேன் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் ஒரு செட்டையை, ஒரு சிறகை ஒப்புமையாய் வைத்து நமக்கு இன்று அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பாருங்க, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் பாதுகாப்பு இல்லாத உலகம். அல்லேலூயா. திறந்த வானம் திறந்து விட்ட ஒரு அனுபவத்திலே, பாதுகாப்பில்லாத அனுபவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. காலையிலே வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்லுகிறவர்கள் சாயங்காலம் வீட்டுக்கு வருவார்களா என்பதை சந்தேகத்தோடு தான் பயந்து பயந்து காத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான வியாதிகளை நாம் புதுசாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வியாதி என் குடும்பத்தில் வந்து பாதித்து விடுமோ என்கிற ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்தில் தான் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் வெளியே போனால் பத்திரமாய் வந்து சேருவார்களா, சென்ற பிரகாரம் தான் வருவார்களா என்கிற ஒரு சந்தேகத்தில் பயந்து பயந்து பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் செல்லுகிற இடத்தில் எல்லாம் பலவிதமான தீமையான வழிகள் இன்றைக்கு திறந்து இருக்கிறது. நம்ம பிள்ளைகள் போய் அகப்பட்டு விடுமா என்கிற ஒரு பயத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பலவிதமான ஆபத்துகள், நரபலி கொடுக்கிற கும்பல்கள் சிறு பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருக்கிறது. பாதுகாப்பில்லை. அல்லேலூயா. ஆபத்து நிறைந்த உலகம். உலகத்தான் சொல்லுவான் பாதுகாப்பில்லாத உலகம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய செட்டை உனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. கர்த்தருடைய செட்டை, கர்த்தருடைய சிறகு உனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
ஆண்டவர் பாத்தீங்கன்னா யாத்திராகம் 19:4 இஸ்ரவேல் ஜனங்களிடம் அவர் பேசுகிற ஒரு வார்த்தை, நான் எகிப்தியர், யாத்திராகமம் 19:4, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு அருகாமையிலே தன்னுடைய மனைவி, பிள்ளை, குட்டி, மிருகங்களோட அப்படியே நின்று கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, அப்படி நின்று கொண்டிருக்கிற சூழல்ல அவர்கள் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். நீங்கள் போங்கள் என்று வழிவிட்டு அனுப்பின எகிப்தியருடைய சேனைகள், பார்வோனுடைய சேனைகள் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அருகாமையில் வர வர பார்த்தீங்கன்னா குதிரைகளின் இரைச்சல், ரதங்களின் சத்தம், குதிரை வீரருடைய கைகளில் இருக்கிற பட்டயத்தின் ஆவேசம் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பயங்கரமா அலை அடிக்கிற செங்கடல், இன்னொரு பக்கம் இந்த எகிப்தியர்களின் சேனை எழும்பி ஆக்ரோஷமாய் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ தேவ ஜனை ஒரு எலி எப்படி ஒரு பொறிக்குள்ளே மாட்டிக்கொண்டு நிற்கும் போது பயப்படுமோ அதே போல இவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு சைடும் பார்க்கிறார்கள், தப்புறதுக்கு வழியில். ஐயோ, நாம செத்தோம், பாடு முடிஞ்சது, இதோட நம்ம வாழ்க்கையை முடிஞ்சுன்னு சொல்லி அலறி சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் பாருங்க, எகிப்தியருக்கு கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து செல்வது போல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்களுக்கு முன்பாக கர்த்தர் சுமந்து சென்றேன் என்று அவர் வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கழுகு பாருங்க, தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளில் வைத்து கொண்டு செல்லும். எதற்காக பறந்து செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கீழே இருந்து வேடன் வந்து அம்பு எய்தால் இந்த அம்பு தன்னை தாண்டி தான் தன் பிள்ளையுடைய சரீரத்தில் பட்டு பிள்ளைகள் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதற்காக அந்த பறவை கழுகு தன்னுடைய செட்டைகளுக்கு மேலே வைத்து குஞ்சுகளை வைத்து கொண்டு அது செல்லுமாம். ஹல்லேலூயா. இப்போ அந்த வேடன் அம்பு விடும்போது பாருங்க, இந்த அம்பு இந்த தாய் கழுகை தாண்டி பிள்ளைகளுக்கு மேல போய் படாது. ஹல்லேலூயா. தாய் கழுகு செத்தா மட்டும்தான் பிள்ளைகள் சாக முடியும். ஹல்லேலூயா. இப்போ இந்த தாய் கழுகு இந்த குஞ்சு கழுகுக்கும் இந்த வேடனுடைய கண்ணிக்கு இடையில நின்று தன்னுடைய சரீரத்தை ஒரு பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வண்ணமாய் நான் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ செங்கடலுக்கு வாருங்க, செங்கடல் பக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க. இங்க பார்வோனின் சேனை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கும் போது அதுவரைக்கும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாக சென்று கொண்டிருந்த தேவன் இப்பொழுது பார்வோனின் படைகள் தன்னுடைய ஜனத்தை அழித்து விடக்கூடாது, அவர்களினால் எந்த ஆபத்தும் வந்து விடக்கூடாது என்பதற்காக முன்னாலே சென்று கொண்டிருந்த தேவன் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனைக்கு பின்னால வந்து நின்று அவர்களை பாதுகாக்கிறார். எதற்காக பாதுகாக்கிறார் என்றால், துரத்தி கொண்டு வருகிற பார்வோனின் சேனை என்ன ஆபத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் வந்து அம்பு எய்தாலும் தேவனை தாண்டி அந்த ஜனங்களை தொட முடியாது என்பதற்காக தேவன் மேக ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னால வந்து நின்று அந்த ஜனங்களை பாதுகாக்கிறார். ஒரு கழுகை போல, கழுகு எப்படி தன்னுடைய செட்டையின் மேலே குஞ்சுகளை வைத்து பாதுகாக்குமோ அதே வண்ணமாக நான் உங்களை பாதுகாத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சிருக்கலாம், வனாந்தரத்தில் நான் தான் நடந்து வந்தேன், ஏன் காலு தான் நடந்து வந்தது. ஹல்லேலூயா. இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ வனாந்தரத்தில் நடக்கல, உன்னை நான் என் செட்டைகள் மேலே வைத்து நடத்தி கொண்டு வந்த கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட ஒருவேளை நினைக்கலாம், இதுவரைக்கும் என் பலத்தினால் தான் நடந்து, இதுவரைக்கும் என்னுடைய ஞானத்தினால் தான் நான் சாதிச்சேன், இதுவரைக்கும் என்னுடைய அறிவினால் தான் என் குடும்பத்தை நடத்தி கொண்டு போறேன், எல்லாம் நான் நல்ல ஆகாரங்களை பார்த்து பார்த்து சாப்பிடுறதுனால தான் என் உடம்பை நான் பலத்தோட வச்சிருக்கிறேன், வியாதி வராம பாதுகாத்திருக்கேன். இல்லவே இல்லை. நம்ம நினைக்கல நான் ஏன் பலனு, கர்த்தர் நம்மை ஒரு செட்டையின் மேலே சுமந்து பாதுகாத்தது நிமித்தமே இந்த பகல் வேளையில நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு அளவில்லாமல் நம்மை சூழ்ந்து கொண்டது நிமித்தமே. ஹல்லேலூயா.
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க, தேவன் நம்மேல் வைத்த அன்பு. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, இந்த அன்பு, அந்த இந்த பாதுகாப்பு, நம்மேல் வைத்த பாதுகாப்பு ஒரு ஒரு மேன்மை அல்ல, அதை விடவும் மேன்மையானது அவர் நம்மேல் வைத்த அன்புதான். ஹல்லேலூயா. அன்பின் நிமித்தமே தான் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அன்புதான் நம்மை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சிலர் நமக்கு இந்த உலக பிரகாரமா சிலர் பணத்துக்காக பாதுகாப்பை கொடுப்பார்கள். ஆனா பிரச்சனைகள் வரும்போது, தன்னுக்கு ஒரு ஆபத்து வரும்போது வருகிறது போல இருந்தால் விட்டு விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் உண்மையான அன்பு ஜீவனை கொடுத்தும் பாதுகாக்க போதுமானது. அதுதான் நம் தேவனுடைய அன்பு. இன்றைக்கு கர்த்தர் நம்மேல் அளவில்லாத அன்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்றாரு, பரந்து காக்கும் பட்சியை போல நான் எருசலேம் மேல் ஆதரவாயிருந்தேன். உங்க மேல கர்த்தர் ஆதரவாயிருந்தார். எப்படி இருந்தார்? பறந்து காக்கும் பட்சியை போல. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது நிமித்தமே, பாசம் வெளிப்பட்டது நிமித்தமே தான் நாம் இன்றைக்கு, நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். சாது சுந்தர் சிங் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை அவர் காட்டு பகுதியிலே ஜெபம் பண்றதுக்காக, தியானம் பண்றதுக்காக சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் ஒரு காட்சியை பார்க்கிறார். 2 மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி தீ பத்தி பிடிச்சிட்டு இருக்குது. அதுக்கு அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பறவையுடைய அபாய சத்தம் பயங்கரமா கீச் கீச் கீச்சின்னு கேட்டுட்டே இருக்குது. இப்போ இவர் பார்க்கிறாரு, ஏன் இந்த பறவை இதுல இருந்து பயங்கரமா சத்தம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட கொஞ்சம் போய் பார்க்கிறாரு. பாருங்க, அங்கு அந்த அந்த மரத்துல தீ எரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த மரத்துல ஒரு சின்ன அழகான கூடு இருக்குது. அந்த கூட்டுல ஒரு அழகான 2 பறவைகள் உட்கார்ந்து இருக்குது. இந்த தாய்க்கு ஒரு பறவை தான் இந்த குஞ்சுக்கு பறவைகளை பார்த்து சத்தம் போட்டு அது அழுதுட்டே இருக்குது. அதுக்கு தீ பத்தி பிடிச்சிட்டு இருக்குது. இந்த குஞ்சுகளை பாதுகாக்கணும். அதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்க்குது. அதால ஒன்றும் செய்ய முடியல. கடைசியாக அது முயற்சி செய்து பார்க்குது. தீ பக்கத்திலே எரிஞ்சிட்டே வருது. குஞ்சுகளை பாதுகாக்கணும்னு சொன்னா இதுகளை தூக்கி கொண்டு எங்கேயாவது கொண்டு போய் பாதுகாப்பா வைக்கலாம்னு சொல்லி தூக்குறதற்காக அந்த தாய் பறவை முயற்சி செய்யும் போது பாருங்க, அது கொஞ்சம் கனமா இருந்ததுனால தூக்கி பார்க்குது. 2யும் அதால தூக்க முடியாதோன்னா மறுபடியும் அந்த கூட்டிலே வச்சுட்டு மறுபடியும் சத்தம் போட்டுட்டே இருக்குது. பாருங்க, இப்படி அது செஞ்சு கொண்டே இருக்கும்போது இப்போ இந்த குஞ்சுகள் இருக்கிற இடத்துல தீ பரவி பற்றி பிடிப்பதற்கு அருகாமையில் வந்துட்டு பல பிரயாசங்கள் பட்டது. எதுவுமே தாய்க்குருவி பறவையினால செய்ய முடியல. உடனே அது என்ன நினைச்சு பாருங்க, தன் 2 செட்டைகளையும் விரித்து தான் குஞ்சுகளுக்கு மேலே போய் அப்படியே உட்கார்ந்துட்டு. ஹல்லேலூயா. இப்போ தீ அப்படியே பத்தி பிடிக்குது பாருங்க. இப்போ தாய் கோழியோட தாய் பறவையோட செட்டை எல்லாம் எரிஞ்சுது. மரம் முழுவதுமா எரிஞ்சு அப்படியே கீழே விழுந்தது. தாய் பறவை செத்து விழுந்தது. ஆனா அந்த 2 குஞ்சு உயிரோட இருந்ததாக. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க. ஒரு தாய் பறவையுடைய இருதயத்துல இவ்வளவு ஒரு அன்பை வைத்த நம் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பறவை நினைச்சிருந்தா தான் ஜீவனை காப்பாத்தி கொள்றதுக்கு கொஞ்சம் தானே விட்டுட்டு போயிடுவோன்னு சொல்லி பறந்து எங்கேயாவது போய் தன் ஜீவனை பாதுகாத்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆனா அது அப்படி விடல. அந்த குஞ்சுகள் மேல் இருந்த அளவில்லாத அன்பு, ஏன் பிள்ளைகள் அழிஞ்சி போகக்கூடாது, ஏன் பிள்ளைகள் இந்த தீல எரிஞ்சு நாசமா போயிடக்கூடாதுன்னு தன் செட்டையே விரித்து அந்த குஞ்சுகளை பாதுகாத்த அந்த தாய் பறவையின் இருதயத்தில் இருக்கிற அதே அன்புதான் நம்மை உண்டாக்கி நம் தேவாதி தேவனிடத்தில் இருந்த அந்த அன்பு. தேவ ஜனமே, அந்த அன்பின் நிமித்தமே தான் இந்த உலகத்திலே இருக்கிற சில அந்தகார கிரியைகள், சில சத்துருவின் கிரியைகள் நம்மளை பாதித்து விடக்கூடாது. சில மாந்திரிக கிரியைகள் நமக்கு விரோதமாய் அனுப்பி விடும்போது நம்ம குடும்பம் அழிஞ்சு விடக்கூடாது என்பதற்காக சத்துருவின் கிரியையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று இயேசு சிலுவையிலே தன்னுடைய முழு சரீரத்தையும் ஒப்பு கொடுத்தது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்மை அவர் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்துவதற்கு தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தது. நாம் அவர் நம்மை அரவணைக்க வேண்டும். அவருடைய அரவணைப்புக்குள்ளே நாம் இருக்க வேண்டும்
வேண்டும் என்பதற்காக விலா எலும்பை குத்தி கிழிப்பதற்கு ஒப்பு கொடுத்தது நம்மேல் இயேசு கிறிஸ்து வைத்த ஒரு தாய் குஞ்சு, தாய் பறவையின் அன்பிலும் அதிகமான அன்பு நம்மேல் இருந்தது நிமித்தம். ஹல்லேலூயா. அந்த அன்பு பாருங்க, அந்த அன்பு நிமித்தமே அந்த தன்னுடைய வேதனையும் தன்னுடைய ஜீவனையும் அவர் பெரிதாய் பார்க்காதபடி சிலுவையிலே தன்னை இயேசு முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகடியிலே கூட்டி சேர்த்து அணைப்பது போல எத்தனையோ முறை உன்னை நான் கூட்டி சேர்த்து அணைப்பதற்கு உள்ளவராய் இருந்தேன், ஆனால் நீயோ மனதற்றவளாய் சென்று விட்டாயே என்று ஆண்டவருடைய ஒரு ஏக்கம் கலந்த குரல் இன்றைக்கு அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு நேராக வெளிப்படுகிறது. எருசலேமே எருசலேமே, என் ஜனமே என் ஜனமே, உனக்கு ஆபத்து வருகிறது, விக்கினகங்கள் உன் வாழ்க்கையில கடந்து வருகிறது, தீங்கு நாட்கள் உன் வாழ்க்கையில சந்திக்க போகிறது என்று நான் எத்தனை முறையோ என் சட்டையை விரித்து கொண்டு வந்துவிடு வந்துவிடு என்று ஒரு தாய் குஞ்சு எப்படி தன்னுடைய சேய்க்கு ஆபத்து வரும்போது விரித்து கொண்டு எப்போ வரும், எப்போ என் சட்டைக்குள்ளே வந்து என் குஞ்சு அடைக்கல புகும் என்று காத்து கொண்டிருக்கிறது போல நான் காத்து கொண்டிருந்தனே, உனக்கு தேவையில்லை என்று நீ விட்டு ஏதோ ஒரு வழியிலே சென்று விட்டாயே என்று கர்த்தருடைய ஏக்கம் கலந்த குரல் இந்த பகல் வேளையில் வெளிப்படுகிறது. தேவஜனமே, எனக்கு அந்த அன்பு வேண்டாம், எனக்கு அந்த அரவணைப்பு வேண்டாம், நான் என் வழியை பார்த்து விட்டு செல்கிறேன் என்று பல நேரங்களில் நாம் அவருடைய அன்புக்கும் அவருடைய சட்டைக்குள்ளும் புகுந்து பாதுகாப்பை தேடாதவர்களாய் மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிறோம். கோழி குஞ்சு தாயுடைய சட்டை பாதுகாப்பா இருக்கிற நேரத்திலும் கொஞ்சம் 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 கொஞ்சமா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் விலகி 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 தனக்கு பாதை கிடைக்கிற இடமெல்லாம் சென்று பார்த்தீங்கன்னா மண்களை தோண்டி தானாகவே ஆகாரத்தை எடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பல ஆபத்துகள் கோழி குஞ்சுக்கு வந்துவிடும். ஹல்லேலூயா. ஆனாலும் என் ஜனமே, நீ மறவாதே, உனக்கென்று உனக்கென்று உன்னை பாதுகாப்பதற்காக நான் இரு கரம் நீட்டி செட்டைகளை விரித்தவண்ணமாக நின்று கொண்டிருக்கிறேன். நீ எப்பொழுது என் செட்டைக்குள் வந்து அடைக்கலம் புகுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பகல் வேளையில் தேவஜனமே, நீ அநேகரால் துரத்தப்பட்ட அனுபவத்தில் வந்திருக்கலாம், பயந்த சூழ்நிலையில் வந்திருக்கலாம், உடைக்கப்பட்ட அனுபவத்தில் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இரு கரம் நீட்டினான் என் செட்டைக்குள் வந்து புகுந்து பாதுகாப்பு என்கிற அரவணைப்புக்குள்ளே நீ வந்துவிடு, விக்கினகங்கள் கடந்து போகும் மட்டும் உன்னை நான் என் செட்டையிலே வைத்து பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஏக்கம் கலந்த எதிர்பார்ப்பு தேவஜனமே, ஏக்கம் கலந்த எதிர்பார்ப்பு. ஏன் மனம் போன போக்கிலே நான் போகிறேன் என்று பல வேளைகள் நாம் போய் பொல்லாப்புக்கும் ஆபத்துக்கும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் என் தேவாதி தேவனுடைய செட்டைக்குள்ளே அடைக்கலமாய் புகும்போது மட்டும்தான் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் கர்த்தருடைய செட்டை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அன்பு என்கிற அந்த செட்டைக்குள்ளே வராதபடி மனம் போன போக்கிலே நீங்க போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து அழைக்கிறார், வந்து விடு மகளே, என் கிருபைக்குள்ள நீ வந்து விடு. ஹல்லேலூயா. என் அன்புக்குள்ள நீ வந்து விடு, என் அரவணைப்புக்குள்ள வந்து விடு. இனியும் நீ சிக்கின அந்த சிக்கலந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தருகிற கர்த்தர் என்று இன்றைக்கும் கர்த்தர் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கிற, எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்க? பல வேளையில் ஆண்டவர் அவருடைய செட்டைக்குள்ளே வந்து நாம் பாதுகாப்பை தேடாதபடி பல வழிகளில் நான் சென்று என் சமாதானத்தை ஆசீர்வாதத்தை எல்லா நன்மை இழந்து கொண்டு இன்றைக்கு கர்த்தாவே ஒரு அபாத்திரமான பாத்திரம் போல நின்று கொண்டிருக்கிறேன். தகப்பனே, நான் உம்முடைய செட்டைக்குள் நிழலில் வந்து விடுகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய சிறகுகளுக்குள்ளே நீங்க அடைக்கலம் புகும்போது தான் ஹல்லேலூயா உங்களுக்கு மேன்மையான பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய செட்டை அவர்களுக்கு அவசியம் இல்லை, தேவனுடைய பாதுகாப்பு அவசியம் இல்லை, தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய ஆசி, தன்னுடைய ஒரு மகிழ்ச்சி தான் முக்கியம் சொல்லி உலகத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய
செட்டைக்குள்ள இன்றைக்கு வந்துருங்க, அடைக்கலம் புகுந்துடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். பல நேரத்துல ஆண்டவரை நம்ம உதாசீனப்படுத்தி வைத்து விட்டு மொபைல் இந்த செல்போனை தூக்கி வச்சுட்டு நிறைய நேரத்துல நம்ம சந்தோஷம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு கிடைக்கும் தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம். தேவையில்லாத நண்பர்கள் வட்டாரத்தை நமக்கென்று உருவாக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்துல உறவு வைக்கிற நேரத்துல தேவையில்லாத உலக பிரகாரமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ வந்துடு என் செட்டைக்குள்ள. இதுவரைக்கும் ஆபத்து நிறைந்த உலகத்துல உன் பாதையை பார்த்து நீ ஓடி இருக்கலாம், நீ இனியாவது வந்துரு. அல்லேலூயா. அவர் செட்டைகளிலே வைத்து உன்னை அவர் மறைத்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 27:5 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் பாருங்க, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தீங்கு வரும்போது யார் யாரெல்லாம் அவருடைய செட்டைகளில் நிழலிலே செட்டைகளுக்குள்ளாலே புகுந்து ஒரு பாதுகாப்பை தெரிந்தெடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கண்மலையின் மேல் உயர்த்துவாராம். ஹல்லேலூயா. ஆபத்துகள், கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள் வரும்போதெல்லாம் வேற வழிக்கு ஓடாம ஆண்டவருடைய அன்புல, ஆண்டவருடைய அரவணைப்புல யாரு நிலைச்சு நிற்கிறாங்களோ அவர்களை அவர் உயர்த்துகிற இடம் கண்மலை. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அந்த ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது வேற வழிக்கு ஓடிராத. அல்லேலூயா. அந்த நேரம் தான் நீ நிறைய நேரம் ஆண்டவருடைய செட்டைக்குள்ள அமைஞ்சி பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நேரம். அவருடைய செட்டைக்குள்ளால வந்துரு. அல்லேலூயா. ஆராதனையில் அவருடைய அன்போடு அவரை ஆராதிக்கணும். அதுதான் அவருடைய செட்டைகள் நிழல்லே புகுந்து கொள்ளுகிற அனுபவம். அல்லேலூயா, ஆமென். அந்த தீங்கும் கஷ்டமும் ஆபத்து வரும்போது ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமாய் நெருங்குகிற ஒரு அனுபவம் வரணும். அல்லேலூயா. நம்ம வேற எங்கேயோ ஓடும்போது பார்த்தீங்கன்னா பல ஆபத்தில் நம்ம சிக்கி தவிச்சிரும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அந்த தீங்கு நாளில் அவர் நம்மை மறைத்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நம்மை உயர்த்தி உயர்வான ஸ்தலத்தில் உட்கார வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. இங்கு ரூத் 2:12 பாருங்க, ரூத்தை பார்த்து போவாஸ் என்கிற ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கிற ஒரு வார்த்தை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. ஆமா, இங்க ரூத்தை பார்த்து போவாஸ் என்கிற ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிறாய். அல்லேலூயா. ரூத்து வாழ்க்கையில எல்லாமே இழந்து வந்திருக்கிறா. அப்ப அவளை பார்த்து போவாஸ் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே ஒரு ஆதரவுக்காக, ஒரு அடைக்கலத்திற்காக, ஒரு பாதுகாப்புக்காக வேற வழியிலன் வந்திருக்க. ஆனா உன் வாழ்க்கையில பாதுகாப்பு மட்டுமில்ல, அவராலே உனக்கு நிறைவான பலனும் கிடைக்கும். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல என் வாழ்க்கையில ஒரு பாதுகாப்புக்காக நீங்க வந்திருக்கலாம். இன்றைக்கு சம்பவித்து கொண்டிருக்கிற காரியத்துல ஒரு விடுதலை கிடைக்கணும் நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய அன்புக்குள்ள வந்திருக்கலாம். அவரை ஆராதிக்கிற ஆராதனை கூட்டத்துல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அந்த ஆசீர்வாதம் மட்டுமில்ல, நிறைவான ஆசீர்வாதத்தை நான் தருவேன். நீ எதிர்பார்க்கிறது குறைவான ஆசீர்வாதம், இது மட்டும் போதும் ஆண்டவரே. இந்த காரியத்துல மட்டும் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்ச போதும், இந்த காரியத்துல மட்டும் ஒரு நன்மை கிடைச்சா போதும் நீ வந்திருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு இது மட்டும் இல்ல, அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரால நிறைவான, நம்ம எதிர்பார்க்கிறது குறைவான ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. அவர் அது மட்டும் தந்து விட்டு விடுகிறவரல்ல, மேலான ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு, நிறைவான ஆசீர்வாதத்தையும், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு தரப்போதுமானவர். ஹல்லேலூயா. எதற்காக போவாஸ் இப்படி சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்தாய் என்று எதற்காக போவாஸ் சொல்லுகிறார் தெரியுமா? இந்த ரூத்து சொல்ற மாமியாருக்கிட்ட, உம்முடைய தேவன் என் தேவன். ஹல்லேலூயா. என் குடும்பம், நான் இதுவரைக்கும் வழிபட்டு கொண்டு வந்த தெய்வம், என்னுடைய வம்சம்,
குடும்பம், சொந்தம், பந்தம் எல்லாவற்றையும் விட்டுட்டு இஸ்ரவேலின் தேவன் மட்டுமே எனக்கு வாழ்க்கைக்கு அடைக்கலம், ஆதாரம் என்று நீ எப்ப தீர்மானித்து அங்கிருந்து வந்தியோ அப்போலந்தே உனக்கு கர்த்தர் நிறைவான பலனை தரும்படியாக உன் மேல ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், உன் மேல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ரூத் பாருங்க, இந்த போவாசுடைய வயல்ல போய் கீழே விழுந்து கிடக்கிற கோதுமையை பொறுக்கிட்டு இருக்கிறா. ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள ராத்திரி அவளுடைய சாப்பாடு எப்படின்னு உள்ள ஒரு நிலைமைய தெரியாம, ஒரு ஆகாரத்துக்கு வழி இல்லாம நின்று கொண்டிருக்கிற அந்த ரூத். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் ரூத்துக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் நிறைவான பலன். ஹல்லேலூயா. அண்ணன் உள்ள பயத்து பாட நடத்ததுக்கு வழி இல்லாம வந்திருக்கிறா. யாரை நம்பி வந்திருக்கிறா? தேவாதி தேவனை நம்பி வந்திருக்கிறா. ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழே வந்திருக்கிறா. அவர் எனக்கு ஒரு ஆதரவா இருப்பாரு, அவர் என்ன பாதுகாப்பாரு, அவர் என்னுடைய எதிர்காலத்தை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரே நம்பிக்கையில தான் வந்தா. அதுதான் தேவனுடைய செட்டைக்குள் வருவது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, எந்த பாவம் இருக்கட்டும், எந்த வருத்தம் இருக்கட்டும், எந்த வேதனை இருக்கட்டும், எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்குள்ளால் அவர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு நீங்க வந்திருக்கீங்கன்னா நிச்சயமா அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும். பிரச்சனை இருக்கட்டும், பாடு இருக்கட்டும், கஷ்டம் இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவர் பார்த்துடுவார். ஹல்லேலூயா. ஆமென். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்கிட்ட வாருங்கன்னு சொல்லியிருக்காரு. வருத்தம், பாடு, கஷ்டம் எல்லாத்தையும் அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு அவருடைய செட்டைக்குள்ள மட்டும் நீங்க புகுந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார், நிறைவான பலனை தருவார். ஹல்லேலூயா. ரூத்து பாருங்க, கோதுமை மணிகளை பொறுக்கிறா. நான் நினைச்சு பார்க்கிறேன், இவ பொறுக்கிற கோதுமை மணில பார்த்தீங்கன்னா நான் இதை தியானிக்கும் போது நினைச்சேன், பொறுக்கிறதுல அங்கே எவ்வளவுதான் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு கைப்பிடி கிடைச்சிருக்கலாம், அவளத்தையும் பொறுக்கிறதுக்கு 2-3 மணிக்கு அவ டைம் எடுத்திருப்பா. அப்படிப்பட்டதுல கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு தான் அவ கஞ்சி மாதிரி காய்ச்சி வயத்தை அடைச்சிருப்பா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட குறைவான ஆசீர்வாதத்துல தான் அவ அங்க வந்து நின்றாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, ராஜாக்கள் அவளுடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு வரும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த ரூத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். ராஜ வம்சமே இந்த ரூத்திலிருந்து ஆரம்பமாகிறது. தாவீது என்கிற ராஜ வம்சம் ரூத்தின் மூலமாக தான் உருவாகிறது. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் பெயர் பட்டியலில் இடம்பெற்றவள் இந்த ரூத். ஹல்லேலூயா. அதுதான் நிறைவான பலன். போவாஸ் மட்டும் அவளுடைய வாழ்க்கையில் கிடைத்த பலன் அல்ல. ஹல்லேலூயா. தலைமுறை பேசுகிற பலனை இந்த ரூத் பெற்றுக்கொண்டாள். நீங்க இன்றைக்கு உண்மையாய் முழுமையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய செட்டையின் நிழலிலே நீங்கள் புகுந்து பாதுகாப்பை தேடுகிறவர்களாய் இருக்குமே, ஆனால் உங்க நன்மையை தலைமுறை பேசும், வரலாறு பேசும்படியாக உங்க வாழ்க்கைக்கு கர்த்தர் நிறைவான பலனை தருவார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இங்கு ரூத் ஒரு விதவையா தான் வந்தா, அவளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, அவனை பெற்றுக்கொண்டது மேன்மையான ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க எந்த அனுபவத்தில் வந்திருக்கலாம்? ஒன்னும் இல்லாத அனுபவத்தில் வந்திருக்கலாம். அடுத்த நாளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாம வந்திருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி ஆளாக்க போறேன், என் வாழ்க்கை நாளைக்கு எப்படி இருக்கும்னு ஒரு சூழ்நிலையில வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு என் தேவாதி தேவனாலே மட்டும்தான் நிறைவான பலன். எந்த மனுஷனாலே நிறைவான மனுஷன் தற்காலிக தேவைக்காக ஒரு பலனை தந்து நம்மளை அனுப்பிடலாம். ஆண்டவர் தருகிறது நிரந்தரமான ஆசீர்வாதம். அது என்றைக்கும் மாற்றப்படாது. யார் அழிக்கணும்னு நினைச்சாலும் அழிக்க முடியாது. எத்தனை சத்துரு நமக்கு விரோதமாக எத்தனை பேர் நம்ம தலைமுறையை அழிக்கணும் மந்திரவாதம் செய்து ஏவல் பிசாசுகளை ஏவி விட்டாலும் அந்த பலனை யாராலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பலன் நிறைவான பலன். அது பரலோகத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம், அது உன்னதத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம். அதை யாரும் பறிக்க முடியாது, அது எவராலும் அழிக்க முடியாது, அவர் எவராலும் நிர்மூலமாக்க முடியாது. ஏனென்றால் நீங்க அவங்க இருக்கிற ஆசீர்வாதம் என் தேவாதி தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். கேளுங்க, ஆண்டவர் எனக்கு மனுஷ கரத்திலிருந்து பலன் வேண்டாம்பா, மனுஷ கரத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், எனக்கு நீங்க தருகிற ஆசீர்வாதம் போதும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ உங்க செட்டைக்குள்ளாலே நான் வந்து
வந்திருக்கிறேன். எனக்கு நீங்க அடைக்கலமாவும் இருப்பீங்க, நிறைவான பலனை நீங்க தர போதுமானவர். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய செட்டையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 139 9 10 வசனங்கள். சங்கீதம் 139 9 10 வசனங்கள். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் அங்கேயும் உமது கை என்னை ஆமென் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும், அல்லேலூயா, சமுத்திரத்துக்கு ஆழத்தை ரொம்ப யாராலையும் கணிக்கவே முடியல. நான் அங்க போயிருந்தா கூட ஆண்டவரே நீர் என்னை தாங்குவீர். ஆண்டவரே எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் ஆண்டவருடைய செட்டைகள் நிழலிலே இருக்கிறேன், செட்டைகளுக்குள்ளால நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் எங்க போய் இருந்தாலும் என்ன தாங்கிறதுக்கு கர்த்தர் அங்க உங்க கரத்தை நீட்ட வல்லவரா இருக்கிறீர். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய செட்டைகளுக்கு உள்ளால வந்து ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொண்ட தேவஜனமா இருந்தா ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. அவர் கை பிடிச்சாருன்னா கை விட்டுட்டு வழியில போகவே மாட்டார். அல்லேலூயா. இன்னும் எத்தனையோ கரம் உங்க கையை பிடிச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா பாதி வழியில விட்டுட்டு போயிட்டு, ஆமே, சிலது கூட இருக்கிறது போல இருந்தாலும் ஆனா உண்மையிலேயே கையை விட்ட அனுபவத்துல நம்ம தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. கைவிட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். மருந்துகளை நம்பி போயிருப்பீங்க, மருத்துவர் கைவிட்ட சூழ்நிலையில இருக்கலாம். அல்லேலூயா. ஆமா, எல்லாமே கைவிட்ட அனுபவத்தில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஓ வலது கரத்தை நான் பிடிப்பேன். எவ்வளவு மேன்மை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வலது கரம் நம்மை பிடிக்கும். அல்லேலூயா. எனக்கு இது தெரியல, ஆனா ஆண்டவர் ஆராதனையிலே சொன்னது, இன்னைக்கு ஒரு சிலருடைய வலது கரத்தை நான் பிடிப்பேன். இந்த வலது கரத்தை கர்த்தர் இன்னைக்கு பிடிச்சிருக்காங்கன்னா நீங்க எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவதில்லை, நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களை பிடிச்சிருக்கிற கரம் ராஜாதி ராஜாவோடைய கரம், உங்களை பிடிச்சிருக்கிற கரம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம். ஒரு பொழுது உங்களை கரத்தை விட்டுட்டு அவர் தூரம் போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபத்துகள் உங்களுக்கு சூழ்ந்திருக்கிற நேரத்துல உங்களை விட்டுட்டு தூர நின்று வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல உங்க கரத்தை பிடித்திருக்கிற கரம். எப்படி தன்னுடைய கோழி தன்னுடைய குஞ்சுகளுக்கு சிறக விரித்து கொண்டு ஓடி போய் நின்று பாதுகாக்குமோ, அதே போல பாதுகாக்கிற தேவாதி தேவனுடைய கரம் தான் உங்களையும் என்னையும் பிடித்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா அந்த கரம் ஒரு விதத்திலும் சூழ்நிலை நம்மை விட்டு விலகாது. ஆனால் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுப்பேன். அல்லேலூயா. விடியற் காலத்து செட்டைகளை நீங்கள் எடுக்கிற பட்சத்திலே எந்த சூழ்நிலையும் கர்த்தர் உங்கள் கரத்தை விட மாட்டார். விடியற் காலத்து செட்டை என்றால் என்ன? அதிகாலை நேரத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜெபம் விடியற் காலத்து ஜெபம். யாரெல்லாம் அதிகாலையில் இருட்டோட எழும்பி தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி வேதாகமத்தை திறந்து கர்த்தர் எனக்கென்று இந்த கால வேளையிலே என்ன மன்னாமை வைத்திருக்கிறார் என்று தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் கரத்தை விட்டு அவர் மாறி போவதே இல்லை. அந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளும் அவர்களுடைய கரத்தை கொண்டே சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்வார். அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதிகாலையில் நாம் தேடும் போது புது கிருபை, புது அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். பெற்றுக்கொண்ட நேத்தைக்குள்ள கிருபை அல்ல, நேற்று பெற்றுக்கொண்ட அபிஷேகம் புதிய அபிஷேகம், புதிய கிருபை. அல்லேலூயா. புதிய கிருபையை பெற்றுக்கொள்கிறது அதிகாலை நாம் ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. அதிகாலை தேடுகிறவர்கள் அவரை கண்டுகொள்ளுவார்கள். அவரை கண்டுகொள்ளுகிற ஜனத்துடைய வாழ்க்கையில அந்த நாள் எந்த தோல்வியும் இருக்காது. அந்த நாள் அதிகாலையில் யாரெல்லாம் ஆண்டவருடைய முகத்தை தேடிவிட்டு காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் எந்த நஷ்டத்துக்கு எதுவான காரியங்களையும் போய் சிக்கிவிட மாட்டார்கள்.
நீ ஏனென்றால் நீங்கள் அதிகாலை விடியற்கால செட்டைகளை விரிக்கிறவர்கள், விடியற் காலத்து செட்டைகளை விரிக்கிறவர்கள். அல்லேலூயா, ஆமென். அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்து போய் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து அதிகாலையில் ஜெபம் பண்ணார். தாவீது ராஜா அதிகாலையில் ஜெபம் பண்ணார். வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் அதிகாலையில் ஆண்டவருடைய முகத்தை தேடினார்கள். அதனால் தான் இன்றைக்கும் அவர்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, அதிகாலை ஜெபத்தை நீங்க விட்டுறாதுங்க. அல்லேலூயா, அதிகாலை ஜெபத்னா நமக்கு புதிய பலனை தரு. கழுகுகளை போல செட்டைகளை விரித்து உயர எழும்பு உன்னதத்துக்குரிய நன்மைகளை சுதந்தரிக்கிற ஆசீர்வாதத்தை தருகிறது அதிகாலை ஜெபம். அல்லேலூயா, அதிகாலை ஜெபத்திலே அன்று உங்களுக்கு தடையாய் வருகிற அந்தகார கிரியைகள் எல்லாம் என் தேவன் அழித்து உங்களுக்கு முன்பாகவே தடை பண்ணுகிற கிரியைகளை அழித்து கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா, அதனால தான் காலையில எழும்பி ஒரு 15 நிமிஷம் அது கர்த்தரை நல்லா ஸ்தோத்தரிங்க. அல்லேலூயா, ஒரு புதிய நாளை கர்த்தர் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை நன்றியுள்ள துதியோடு ஆராதிங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நல்லா துதித்து ஆராதித்து பாடல்களை எடுத்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி வேதத்தை எடுத்து ஒரு வார்த்தை எடுத்து தியானித்து. அல்லேலூயா, காலையில கிடைக்கிற மன்னா மிகவும் ஆசீர்வாதமானது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரத்திலே பார்த்தீங்கன்னா அதிகாலை காடைகள் பரலோக மன்னா வந்து விழுந்தது. அதை எடுத்து அவர்கள் உட்கொண்டார்கள். ஹல்லேலூயா, வனாந்தரத்தில் வியாதி வரல. வனாந்தரத்தில் எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ பெரிய பெரிய ராணுவங்கள் எதிர்த்து வந்து எல்லாத்தையும் எதிர்த்து ஜெயிக்கிற பலத்தை அதிகாலையில் அவர்கள் பரலோக மன்னாவை அவர்கள் எடுத்து புசித்தது நிமித்தம். ஹல்லேலூயா, இன்றைக்கு உங்களுக்கு கரத்தில் தந்திருக்கிற இந்த வேதம் என்கிற மன்னாவை அதிகாலையில் உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற தேடி வாசித்து தியானித்து அதை உட்கொள்ளும் போது அன்று எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு ஜெயமாய் முடித்து தரப்போதுமானவர். ஹல்லேலூயா, ஆமென். அதிகாலையிலே தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே பயம், மனபாரம் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா, இருதயத்தில் அங்கலாய்ப்பு, படபடப்பு, இன்னைக்குள்ள காரியம் எப்படி முடியுமோ என்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றி கர்த்தர் ஒரு சமாதானத்தை தருவார். அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் கர்த்தருடைய கை என்னை நடத்தும். அல்லேலூயா, எத்தனை போராட்டம், பிரச்சனை, பாடுகள் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. ஏனென்றால் அதிகாலை செட்டைகளை எடுத்து நான் செட்டைகளை எடுத்து நான் ஜெபிக்கிறவள், பறக்கிறவளாய் இருக்கும்போது எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுதான் நம்பிக்கை, விசுவாசம். அல்லேலூயா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் அதிகாலையில் உம்மை தேடுகிற ஒரு கிருபை எனக்கு தாங்க, அதிகாலையில் ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை தாங்க. இது மட்டும் நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்க சொந்தப்படுத்துவீங்க. அல்லேலூயா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கேட்காதுங்க, அதிகாலையில் உம்மை தேடுகிற கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க ஒரு நாளும் அதிகாலை செட்டையை எடுத்துட்டீங்கன்னா, விடியற் காலத்து செட்டையை எடுத்துட்டீங்கன்னா உங்க குடும்பம் உங்க மூலமா பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க எங்கெங்கேயோ போகிறாங்க, எத்தனையோ ஆபத்துகள் சூழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதிலெல்லாம் உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக உங்கள் வீட்டுக்கு அவங்க ஆசீர்வாதம் வந்து சேரணும். நீங்கள் விடியற்கால செட்டைகளை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 91 எடுத்து நாம் ஒரு விசை கூட படிக்கலாம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அல்லேலூயா, ஆமென். அவருடைய சிறகுகளுக்குள்ளாலே நம்ம போகும்போது அவர் நம்மை மூடுவார். ஆமென். அதிகாலை செட்டைகளுக்குள்ளால நீங்க சென்றுங்க, அதிகாலை உள்ள ஜெபத்தை நீங்க தொடங்குங்க. அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு பரிசையும் கேடகமாயிருந்து நம்மை அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க ஒரு விசேஷித்த பாதுகாப்பை எனக்கு தருவேன் என்று வாக்குரைத்திருக்கீங்க அப்பா. உம்முடைய செட்டைகளுக்குள்ளே வைத்து ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல பாதுகாப்பேன் என்று எனக்கு சொல்லியிருக்கீங்க அப்பா. எல்லா கொள்ளை வியாதிகள், இரவின் பயங்கரங்கள் எல்லாவற்றிலும் என்னை பாதுகாப்பேன் என்று நீங்க வாக்குரைத்திருக்கீங்க அப்பா. இந்த பகல் வேளையில் உம்முடைய செட்டைக்குள்ளாலே நான் வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். என்னுடைய உலக பிரகாரமான ஓட்டம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இன்றைக்கு கர்த்தாவே உங்க பாதத்திலே ஒப்பு கொடுத்து அப்பா தகப்பனே, உம்முடைய செட்டைகள் நிலையிலே கர்த்தர் என்னை பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மைகளை செய்வீராக என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிப்போம். எழும்புவோமா? நம்ம எல்லாரும் எழும்பி ஆண்டவரே